பொதுவாக பள்ளிகளில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக மேசைகள் போடப்பட்டு மாணவர்கள் அமர வைக்கப்படுவது வழக்கம். நன்கு படிக்கும் மாணவர்களை முன்வரிசையிலும் பின்தங்கிய மாணவர்களை கடைசி பெஞ்சிலும் அமர வைக்கும் முறையே இன்று பெரும்பாலான பள்ளிகளில் கடைபிடிக்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் உயரத்திற்கு ஏற்ப உயரம் குறைந்தவர்கள் முன் வரிசையிலும் உயரமானவர்கள் பின் வரிசைக்கு அனுப்பப்படுவதும் வழக்கத்தில் பின்பற்றப்படுகிறது. இருப்பினும் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்றாலே படிக்க மாட்டார்கள், ஒழுக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள் என்ற தோற்றத்தை இது உருவாக்கி விடுவதால் மாணவர்களை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. கடைசி பெஞ்சில் அமரும் மாணவர்களின் கவனம் சிதறவும் வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அண்மையில் கேரளாவில் இயக்குனர் வினேஷ் விஸ்வநாத் இயக்கத்தில் வெளியான தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. பள்ளியில் நடக்கும் தேர்தலை மையமாக வைத்து உருவான இந்த திரைப்படத்தில் மாணவர்களிடையேயான நட்புறவு, மகிழ்ச்சி, மோதல் ஆகிய பள்ளி பருவத்திற்கே உரிய பல விஷயங்கள் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முதல் வரிசை, கடைசி வரிசை என்ற முறையில் மாணவர்கள் அமர வைக்கப்படுவதால் அது மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும் என்றும், மாறாக அரைவட்ட வடிவில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு மாணவர்கள் அமர்ந்திருப்பது போன்று இந்த படத்தில் காட்டப்பட்டிருந்தது. ஆசிரியர் நடுவில் நின்று அனைத்து மாணவர்களையும் பார்த்து பாடம் நடத்தும் போது அனைவரும் பாடங்களை நன்கு கவனிப்பதுடன் படிப்பிலும் சிறந்து விளங்க முடியும் என்ற கருத்து முன்மொழியப்பட்டது. இத்திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து கேரளாவில் சுமார் 10க்கும் அதிகமான பள்ளிகளில் மாணவர்களின் பெஞ்ச் இருக்கை முறை அரைவட்ட வடிவிற்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கடைசி பெஞ்ச் இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளது. கேரளாவை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் பள்ளிகளில் பாவடிவில் இருக்கைகள் அமைத்து மாணவர்கள் அமர வைக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய வகுப்பறை அமைப்பின் மூலம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை மாணவர்களால் சரிவர கவனிக்க முடியாத சூழல் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளதாகவும், எனவே கற்பித்தலில் கவனச்சிதறலை தவிர்ப்பதற்காக அனைத்து பள்ளிகளிலும் வகுப்பறை இருக்கைகளை பாவடிவில் அமைக்கவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து வகை பள்ளிகளிலும் வாய்ப்புள்ள வகுப்பறைகளை பாவடிவில் மாற்றியமைக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் கற்றலில் மாணவர்களின் ஆர்வம் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்ற எண்ணம் இருக்காது எனவும், மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆசிரியரை கவனிக்க வசதியாக இருக்கும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கேரள பள்ளிகளில் இதுபோன்ற முறையை கொண்டு வந்த போதே பாவடிவில் இருக்கைகளை அமைத்து அமர வைப்பது மாணவர்களுக்கு கழுத்து வலியை உண்டாக்கும் என்றும், அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கும் வகுப்பறைகளில் இது சாத்தியமில்லை என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இது பற்றி சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். பா வடிவில் உட்கார வைக்கும் போது லாஸ்ட் எண்ட் ஆஃப் பா, அந்த கடைசி கோடு முடிகிற இடத்துல இருக்கவங்க டீச்சரை நல்லா பார்க்க முடியும். சைட்ல உட்கார்ந்துருக்கவங்க யூஸ்வலாவே கழுத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி மசில் ஸ்ட்ரெயின் வருது அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதிகமான ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்கார வைக்கலாம். தேவையில்லாம ஒரு நாள் ஃபுல்லா குழந்தைங்களை இந்த மாதிரி உட்கார வச்சாங்க அப்படின்னா கழுத்து வலி வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. விஷுவல் ஸ்ட்ரெயின், அதாவது கண்ணு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சைட்லயே பாத்துட்டு இருக்காங்க டீச்சர் அப்படின்னா கண்ணு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன கிளாஸஸ்க்கு இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக் வாங்கி அதுக்கப்புறமா த்ரூ அவுட் த டே எந்த வகையில உட்கார வச்சா, அதாவது அறவட்ட வடியில உட்கார வச்சா நல்லா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தமிழகத்தில் ஏற்கனவே தொடக்க வகுப்புகளில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த பாவடிவ இருக்கை முறை தற்போது பிற வகுப்புகளுக்கும் நடைமுறைப்படுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது.